ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என் பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் நாட் லைக் அ பர்த்டே செலிப்ரேஷன், பட் தென் நான் காலையிலேருந்து என்னோடய டேவை எப்படி கொண்டு போனேன், என்னோடய பர்த்டேயில் என் ஹஸ்பண்ட் என்னென்ன பண்ணாங்கிறது அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆஸ் யூஷுவல் பர்த்டேனா கேக் தான் இல்லையா. ஸோ டேடி வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ட் ஆல்சோ 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சயா டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தா அண்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரிதாரணி கால் பண்ணி விஷ் பண்ணேன். எவ்ரி சிங்கிள் இயர் அவள் கரெக்டாக மறக்காமல் கால் பண்ணிடுவா அண்ட் ஆக்சுவலி ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹர். ஸோ அப்படியே நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஆஃப் 5 இதுதான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். சிம்பிள் அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு என்ன நாள்? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச பொண்ணு வச்சிருக்கா. பார்த்து பிடிச்ச ஃபஸ்ட்டு பொண்ணு, அதுதான் லாஸ்ட் பொண்ணு வரும். அந்த பொண்ணோட பர்த்டே. என்ன பாப்பா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நார்மல் டேஸில் சாப்பிட்ற கேக்கை விட பர்த்டேயில் சாப்பிட்ற கேக் எப்போவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் தான் நானும் டக்குன்னு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் என்னோடய கேக்கை என்ஜாய் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் கேக். ஒவ்வொரு வாட்டியும் என் ஃபேமிலியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ திஸ் டைம் ஜாவத் இஸ் ஆல்சோ ஆடட் டு த ஃபேமிலி. ஸோ இன்னுமே ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இன்னொரு ஃப்ரெண்டும் கால் பண்ணியிருந்தாங்க, கார்த்திகான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூஸ்வலாக அப்பாலாம் 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா. அவர் தூங்கிட்டு தான் இருந்தார். ஸோ மம்மி டக்குன்னு போய் அனுப்பி விட்டுட்டு டேடி தூக்கத்துலேயே வந்து பர்த்டேலாம் பாடிட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போய் தூங்கினார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி எல்லாருமே என் கூட இருக்கிறது. ஸோ இப்படி தான் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சுது. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கிட்டு நாங்கள் அடுத்த நாள் மார்னிங் வந்து, அதாவது என் பர்த்டே அன்றைக்கி வெளியே கிளம்பிட்டோம். ஸோ கோயம்புத்தூர் கிளைமேட் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு அப்போது. பட் ஸ்டில் இங்கே வந்து டிராஃபிக் இல்லாமல் போகணுன்னா நம்ம வண்டி தான் எடுத்தாகணும். ஸோ நாங்கள் போகிறோம். அந்த பிரிட்ஜ் வந்து இப்போ புதுசாக கட்டியிருந்தாங்க இல்லையா உக்கடமில், சூப்பராக இருந்துச்சு. அந்த மேலே ஏறி போகும்போது அந்த வியூவும் சரி, நம்மளோட கோயம்புத்தூரை பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த போன ஒரு 10 minutes வந்து அங்கே சூப்பர் ஃபீல் தான் சொல்லுவேன். ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப் வந்திருந்தோம். என்னோடய எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, லைக் சில்வர் கோல்டெல்லாம் சிலதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்த்துட்டு 2-3 ஷாப்பில் விசிட் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே கம்ஃபர்டபுள் அண்ட் ஆல்சோ நமக்கு பிடிச்ச மாதிரி மாடல் இருக்கிற இடத்துக்காக பார்க்கணும் இல்லையா. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். வந்துட்டு நாங்கள் அப்படியே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லைனாலும் பரவாயில்ல, பட் சிம்பிளாக நம்ம வாங்குகிற ஐட்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே வாங்கிட்டு, இதுதான் எனக்கான கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரிங்காக அதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் ஜாவத் மம்மியை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் இவருக்கு இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ப்ராங்க்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஜாவத் ஒரு நாள் ப்ராங்க் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். ஸோ ஈவினிங் எந்த பிளானும் இல்லை பெருசாக. நாங்கள் அப்படியே ஜாவத் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். கிளைமேட் இப்படியே தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஜாவத்தோட அண்ணா வந்துட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ அவங்க வந்து போத் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் 2D டிராஃப்டிங், 3D எலிவேஷன் டிசைன்ஸ் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் வாட் நாட். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வீடு கட்டணும் இல்லை யாருக்காவது சஜஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நைட் வந்து டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளேஸ் தான் இந்த அக்ஷயா பாத்ரா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஸோ உள்ளே போகும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா LNT பைபாஸ் ரோட்டில் தான் ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்கனாலே தெரியும், சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட்ஸ் பிகாஸ் அங்கே வந்து வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிளேஸ் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு டிவி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹாலும் தனியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷனோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் லிமிட்டட் பீப்புளுக்காக அங்கே ஒரு ஹாலே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பன் ஏரில் ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால ரொம்பவே காமிங்காக இருந்துச்சு. ஸோ சாப்பிடும்போதும் சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஊஞ்சல் ஆடுற மாதிரியெல்லாம் ஃபுட் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி, உங்களோட குழந்தைங்கள கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, அவ்வளோவே சூப்பரான ஒரு இடம் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அண்ட் ஆல்சோ ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான்வெஜ் எஸ்பெஷலி செம்ம டேஸ்ட் அண்ட் யூனிக் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வியூ காமிக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே ஸ்பீடாக தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம் மூவி போகணும், ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் அங்கே சர்விங் பண்ணுற பீப்புளும் ரொம்ப கைண்டாகவே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி க்யூட்டான லிட்டில் ஸ்பேசஸ் எல்லாம் இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து போகவே மனசு இல்லை. பட் தென் படம் வந்து டைமிங்கும் கரெக்டாக இருக்கும், நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஸோ அதனால அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படியே டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே ஃபிலிம் தேட்டருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கோட் ஃபிலிம் தான் வந்திருந்தோம். ஸோ ஒன் ஆஃப் மை பெஸ்ட் திங் இன் மை பர்த்டேன்னு சொன்னால் நான் வந்து இந்த ஃபிலிம் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். என்னவா படம் இருந்தாலுமே பரவாயில்ல, பட் தென் ஐ அடார் விஜய் த மோஸ்ட். ஸோ படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் தான் இல்லையா? ஸோ அதனால் ஹாப்பியாக விஜயை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு. பட் என்ன ஒரே ஒரு சேடான ஒரு திங்னா, விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் அண்ட் இனி ஒரு ஃபிலிம் தான் இருக்க போகுது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கனால ஸோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிலிம் வந்து இனி எப்போவுமே வந்து ஒரு வருஷமும் வந்து பார்க்க முடியாதுங்கிற ஒரு ஃபீல் தான். ஸோ இப்படி தான் என்னோடய பர்த்டே போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.